ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு பெரிய ரணகலமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுலயும் இந்த மானங்கட்ட விஜய் டிவியை பொறுத்தளவுல எதுக்காக இப்படி பண்ணி தொலைறானுங்க அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டானுங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஜாக்லினையும் ஜாக்லின் கூட இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒட்டு மொத்தமா இப்படி மாமா வேலை பாக்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, பிரமோவை பொறுத்தளவுல ராணுவ பெண்களை இழிவா பேசிட்டாரு, ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த யாராவது சொல்லுங்க, ரயான் என்ன பண்ணா? ரயானை பொறுத்தளவுல ராணுவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமாரனை போட்டு புரட்டுறான். மஞ்சரி வயித்தை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் சொல்றதெல்லாம் உண்மை. ஜாக்லின் சூப்பர் பிளேயர். என்னத்த சூப்பர் பிளேயர்? வந்ததுல இருந்தே ரூல்ஸ் பிரேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்ல முழுக்க ரயான் தான் ரொம்பவே ரூடா நடந்துகிட்டது. ராணுவ பொறுத்தளவுல வெளியே இருந்து தான் ஜெஃப்ரிய பிளாக் பண்றாரு. அந்த நேரம் பால் பீட்டுக்குள்ள ராணுவ தள்ளி விடுறதே ரயான் தான். அதுக்கப்புறமா ராணுவ பொறுத்தளவுல ஜெஃப்ரியோட வயித்தை பிடிச்சு ஹோல்ட் பண்றாரு. பின்னாடி இருந்து ரயான் ராணுவ கழுத்தை பிடிச்சு தொங்குறான். அந்த அளவு கத்துறான். அந்த இடத்துல ஜெஃப்ரிய விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மஞ்சரியை பிடிச்சு ஹோல்ட் பண்றான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை பொறுத்தளவுல ஜெஃப்ரிய ராணுவ பிடிச்சதுதான் தப்புன்னு சொல்றானுங்களே தவிர மஞ்சரிய ராணுவ பிடிச்சது தப்புன்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கான். இப்படி ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸுமே அவுட் ஆனவங்க எல்லாருமே கேமுக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. இந்த பிரச்சனையை நம்ம எந்த இடத்துலயுமே வராது, இவங்க பண்ணது தப்பு அவங்க பண்ணது சரின்னு சொல்றதுக்கே இல்ல. ஆனா முழுக்க இந்த இடத்துல தவறு பண்ணது ரயான் தான். ஆனா இப்ப மொத்த பழியுமே ராணுவ மேல போட்டிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா தெரியுங்க. இவெல்லாம் முத்துக்குமாரனை ஹோல்ட் பண்றது பார்க்கும்போது போன சீசன்ல பிரதீப்பை தூக்கி போட்ட மாதிரி தான் இன்னைக்கு ரயான் முத்துக்குமாரனை தூக்கி போட்டாரு. அந்த அளவு ஃபோர்ஸா தான் ரயானோட கேம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவுட் ஆனதுக்கு அப்புறமா என்னமோ அவன் தான் நியாயஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த கோவா கேங்க பொறுத்தளவுல ராணுவ நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஜெஃப்ரி அப்படிலாம் ஹோல்ட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராணுவ சொல்றாரு, நான் ஜெஃப்ரி வயித்தை பிடிச்சது தப்புன்னா என்னோட கழுத்தை பிடிச்சானே ரயான், அதை பத்தி எதுக்காக பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துலயும் ஜாக்லின் திரும்ப நீ பண்ணதுதான் தப்பு, நீ பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே தான் அந்த இடத்துல ராணுவ நீ பாத்தியா, பார்க்காம பேசாத மூடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு இந்த இடத்துல தப்பாலாம் தெரியலங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல அதுக்கு பெரிய டிராமா எல்லாம் போடுறாங்க. நீ மூடுன்னு சொல்லக்கூடாது, பொத்துன்னு சொல்லக்கூடாது. உண்மைதானே? மத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக இடையில வர்ற? ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் வேணும்னே ட்ரிகர் பண்ணாங்க. அவங்களோட கேங்ல இருக்கிற ஒரு நபர் அவுட் ஆனதுனால அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதான் உண்மை. அது மட்டும் இல்லங்க, ஜாக்லின் அழுதெல்லாம் நாடகம் போடுறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ரயானை டார்கெட் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது எதுக்குடா ராணுவ போட்டு எல்லாருமே டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தளவுல இந்த பிரச்சனையில ரயான் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம். அவரை பொறுத்தளவுல ஒரு ஆளை ஹோல்ட் பண்ணல, ராணுவ கழுத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான், மஞ்சரி இடுப்பை பிடிச்சு இழுக்கிறான், முத்துக்குமாரனை தூக்கி போட்டு அடிக்கிறான். அந்த அளவு பண்ணிட்டு அவன் மேல தப்பே இல்ல, ராணுவ தான் தப்புன்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. தவறுகள் எல்லாருமே பண்ணிருந்தாலும் அதிகப்படியான தவறுகள் ரயான் தான் பண்ணாரு. அவனுக்கு சொம்பு தூக்குறதுக்காக இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் ஏண்டுகிட்ட வரும்போது நமக்கெல்லாம் செம காண்டாச்சு. என்னமா ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்தானே அதுக்காக எவனுமே கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல இந்த பிரச்சனையில ரயான் மேல தவறு இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து. இந்த சண்டையை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா ராணுவ ரயான் இந்த ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ரூடா நடந்துகிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே நேரத்துல அவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரயானுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களை பத்தி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.